மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32, 33 வசனங்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இதை சொல்லியிருக்கிறது யாரு? இயேசு. மனுஷர் முன்பாக இயேசுவை நாம் அறிக்கை பண்ணினால் அவரும் பிதாவின் முன்பாக நம்மை அறிக்கை பண்ணுவாராம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா? யாரெல்லாம் என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், இப்போதும் நான் நன்றா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மளை அன்பு கூறுகிறார், நாமும் அவரை நேசிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்மளை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். இதை நம்ம மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ண வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். நமக்கும் விருப்பம்தான் இல்லையா? ஆண்டவர் என்னை நடத்துகிறத நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறோம், அப்படிதானே? யாருக்கும் விருப்பம் இல்லாமல் இல்லை. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறோம். மறுதலிப்புன்னு சொன்னாலே என்ன அது ஞாபகத்துக்கு வரும்? பேதுரு அன்றைக்கு மறுதலித்தானே, அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த மாதிரி நம்ம மறுதலிக்கிற சூழ்நிலைகள் நமக்கு வராது. ஆனால் அவரை அறிக்கை பண்ணுகிற சூழ்நிலை கண்டிப்பாக நமக்கு வருகிறது, கிடைக்கிறது. ஆனால் நாம் அதை பயன்படுத்துவது இல்லை. விரும்புகிறோம், அவரை அறிக்கை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் என்ன இல்லை? நேரம் இல்லை, அப்படி தானே? நேரம் இல்லை. காலையில் வீட்டில் வேலை, அடித்து பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி பைக் எடுத்துக்கிட்டு இந்த டிராஃபிக்கெல்லாம் போய் ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல உட்காந்தா அங்கே சுற்றி கேமரா, கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். வேலை ஒழுங்காக செய்யலைன்னா கேமரா மூலமாக மானிட்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? சீட்டை கழிச்சு விட்டுருவாங்க, வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. இன்க்ரிமெண்ட்டு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டு வராது, அப்படி தானே? அந்த காலத்தில் தான் போய் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு எழும்பி வர்றது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ வேலை செய்கிற எல்லாருக்கும் தெரியும், கடுமையான உழைப்பு தேவைப்படுது. சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம், டயர்டாக வர்ற நேரத்துக்குள்ளே இருட்டிடுது. வீட்டுக்கு வந்தால் அடுத்தது வீட்டில் உள்ள காரியங்கள். அப்போ அவரை அறிக்கை பண்ணுவதற்கு, மனுஷர் முன்பாக இயேசுவை அறிக்கை பண்ணுவதற்கு நமக்கு நேரம் இருக்கா? சொல்லுங்க, இருக்குதா? இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு தீர்வு காணணுமா இல்லையா? அவரை அறிக்கை பண்ண வேண்டும் என்று அவர் சொல்றாரு. அறிக்கை பண்ணாவிட்டால் நானும் உங்களை அறிக்கை பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம அறிக்கை பண்ணணும் இல்லையா? நமக்கு நேரம் இல்லை என்று சொல்றோம், அதுதான் உண்மையாக நம்ம சொல்றது. ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, ஒரு ஊழியத்தில் பங்கெடுக்க நேரம் இல்லை, உண்மையாகவே நேரம் இல்லை தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியுமா? நம்ம தேவாதி தேவன், ஆண்டவரே எனக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப பிஸின்னு தெரியும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? யார் அறிக்கை பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யார் அறிக்கை பண்ண முடியும்? எனக்கு நேரம் இல்லை, ஆனால் பின்னாடி இருக்காங்களே அவங்க ஊழியத்திற்கென்று, முழு நேர ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், அவர்களுக்கு தான் அறிக்கை பண்ண நேரம் இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் நேரத்தையும் சேர்த்து அவங்க அறிக்கை பண்ணிடலாம்ல, அது நல்ல வேலை, அப்படி தானே? அப்படி செஞ்சிடலாமா? நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவங்க அறிக்கை பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கு ஒரு தீர்வு காணணுமா வேண்டாமா? நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவையா இல்லையா? தேவை இல்லையா? அப்போ மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, மனுஷர் என்று சொல்லும்போது மனுஷர், நம்ம தான் மனுஷர். இந்த மனுஷர் முன்பாக நாம் அறிக்கை பண்ணித்தான் ஆகணும். அந்த வசனத்தை அப்படியே கீழே வாசிங்க பார்ப்போம். இங்கே கொஞ்சம் மனுஷரை சொல்லியிருக்கு. மகனுக்கும்
மகன் தகப்பன், மகள் தாய், மருமகள் மாமி. இவங்க எல்லாம் யாரு? மனுஷர். இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? இந்த மனுஷரெல்லாம் நம்ம கூடவே இருக்கிறாங்க. நமக்கு வெளியே மனுஷர்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, அறிக்கை பண்ண நேரம் இல்லை. இந்த மனுஷரெல்லாம் எங்க இருக்கிறாங்க? நம்ம கூடவே இருக்கிறாங்க. அந்த மனுஷர்கிட்ட, அந்த மனுஷர் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட மனுஷர். அந்த குடும்பம் யாரால் கொடுக்கப்பட்டது? அவரால் கொடுக்கப்பட்ட. அந்த குடும்பத்தை உருவாக்கினது அவர்தான். அந்த தகப்பனை இந்த மகனுக்கு கொடுத்தது அவர்தான். அந்த மகளை இந்த தாய்க்கு கொடுத்தது அவர்தான். இந்த மருமகளை இந்த மாமியாருக்கு கொடுத்தது அவர்தான். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம். இந்த மனுஷர் முன்பாக நம்ம அறிக்கை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? பண்ண முடியுமா, முடியாதா? பண்ண முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். இதை யார் சொல்றா? ஏசு சொல்றாரு. இது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை மாதிரி இருக்குல்ல. குடும்பத்தையும் உருவாக்கிட்டு பிரிவினையையும் உருவாக்கிட்டு இந்த ஜனங்கள் மத்தியிலேயே அவரை அறிக்கை பண்ணணும்னு சொல்றாரு. அது எப்படிங்க? அது ரொம்ப கடினமான ஒரு ஜாபா இருக்குல்ல. குடும்பத்தை உருவாக்கினார், உருவாக்கி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள பிரிவினையும் உருவாக்கினேன், நான் தான் உருவாக்கினேன்னு சொல்றாரு. ஜனங்கள் முன்னால என்ன அறிக்கை பண்ணணும்னு சொல்றாரு. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, குடும்பங்கள்ல தகப்பன் வருவார், மகன் பின்னாடி ஓடிடுவான். அவர் வராரு, நான் என்னை பார்த்தாலே அவருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி மகன் எழும்பி பின்னாடி போயிடுறான். தகப்பன் என்ன சொல்வார்? மனைவியை கூப்பிட்டு சொல்லுவார், அந்த பார், இந்த பிள்ளை பண்ணுறது ஒன்றும் எனக்கு பிடிக்கல, அவன் பையன், மரியாதைக்கு அவன்கிட்ட சொல்லிடு, இன்னும் இதை எனக்கு பிடிக்கல, இப்படி செய்ய சொல்லு. ஏன்னா அவருக்கு நேரில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அம்மா கிட்ட சொல்லுவார். இப்போ மகனுக்கும் தகப்பனுக்கும் பிரிவினை இருக்கா இல்லையா? குடும்பத்தில் இருக்கு, நிறைய குடும்பங்கள்ல இருக்கு. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இருக்கு. பரம்பரை கிறிஸ்தவர்கள், அவர்கள் குடும்பத்துல பிளவு இருக்கு. மகளுக்கும் தாய்க்கும் கதவை சாத்திட்டா வெளியே சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, சவுண்டு எப்படின்னா வெளியே வந்துடும், ஜன்னல் வழியா வரும், ஓட்டைகள் எங்கெங்க இருக்கோ அந்த இது வழியா பொத்துக்கிட்ட வெளியே சவுண்டு வரும். மகளுக்கும் தாய்க்கும் சண்டை, பாத்திரம் எல்லாம் பறக்குது, ஒரே சவுண்டு வீட்டில். என்னன்னு பார்த்தா மகளுக்கும் தாய்க்கும் சண்டை. நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, அந்த சவுண்டெல்லாம் எங்கள் காதுகளில் கேட்குது. நல்ல படித்த குடும்பம், பண்புள்ள குடும்பம், பரம்பரை கிறிஸ்தவர்கள், மகளுக்கும் தாய்க்கும் சண்டை. நல்ல படித்த பிள்ளைங்க, அதிகமாக படித்த பிள்ளைங்க, இதுக்கெல்லாம் படிக்காத பிள்ளைங்கள் அல்ல. அடுத்தது மருமகளுக்கும் மாமிக்கும் சண்டை, சொல்லவே தேவையில்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மருமகள் மாமிக்கு சண்டை. என்னதான் இருந்தாலும் மருமகள் மாமியை எப்படியாவது பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி படித்து சமைக்க தெரியாது. ஆனால் இன்டர்நெட்டை பார்த்து படிக்க கற்றுக்கிட்டு அதை பார்த்து சமையல் பண்ணி கொடுப்பா. ஏன்? மாமியாரை பிரியப்படுத்தணும்னு உள்ளதுக்காக. இந்த மாமியாரும் கொஞ்ச நாள் ஏற்றுப்பாங்க, நல்லா இருக்குமான்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளை இன்னும் பார்த்து ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுத்தணும்னு செய்வா. கடைசியில் ஒரு நாள் பொத்துக்கிட்டு வந்துடும், என்ன சமைக்கிறா, ஒன்றுமே நல்லா இல்லை, நாக்கே செத்து போச்சு அப்படிம்பாங்க. இந்த பிள்ளை அப்படியே உடஞ்சிருவா. அதே மாதிரி மாமியார் ரொம்ப நடிப்பாங்க, மருமகள்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நடிக்கிறதில்ல, உண்மையாகவே அன்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டு நாக்கு கிடைக்கலன்னா மூடே அவுட் ஆகிரும். பார், அந்த பிள்ளை பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நீ சமையல் பண்ணுறியா இல்லையா அப்படின்ட்டு மனைவியை கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா டேஸ்ட்டு, அந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே எதில் இருக்குது? நாக்கில், டேஸ்ட்டில் தான் இருக்குது.
புருஷன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு மாதம் 2 மாதம் திருமணமாகி ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சமையல்னு சொல்லுவான். அந்த பிள்ளைங்க ரொம்ப குஷியாக சமைப்பா. ஒரு நாளில் சொல்லுவான், நீ என்னதான் சமைச்சாலும் எங்கள் அம்மா சமையல் போல் வர மாட்டேங்குதம்மா. அப்படியே இடிஞ்சு உக்காந்துருவா. இதுதான் குடும்பம். குடும்பத்தில் விரிசல் ஒரு சமையலில் வந்துடும். விரிசல், வாக்குவாதம், சண்டை, இந்த மாதிரி உள்ள காரியத்தை ஏற்படுத்தினது யாரு? யாரு? நம்ம இல்லைங்க, நம்மால வரல. அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. அவர் சொல்றாரு, இந்த பிரிவினை உண்டாக்கத்தான் நான் வந்தேன்னு சொல்றாரு. புரியுதா? அப்போ இந்த பிரிவினை எல்லாம் இருக்கிறது விசேஷம் அல்ல. இதெல்லாம் சர்வ சாதாரணம்தான். ஒருவர் நம்பிக்கைக்கு இல்லை, ஒரு அன்பு இல்லை. ஏன்னா இப்போ 20 வயசு பிள்ளைக்கும் மறக்குது, 70 வயசு ஆட்களுக்கும் மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளவு டென்ஷன், வேலை அழுத்தம், மன அழுத்தங்கள். ஒரு பொருளை எங்க வச்சோன்னு தெரியல. ஆனா நான் ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சேன், ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சேன். ஆனா எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லை. அதை சொல்ல மாட்டாங்க. பொருளை காணோம், பர்ஸில் ஒரு 500 ரூபா குறையுது, பர்ஸை மறந்து நான் இப்படி மேலே வச்சுட்டேன், இதை இன்னார் தான் எடுத்தாங்க அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? முடிவு பண்ணிடுவாங்க. போதும், அவ்வளவும் போதும். வீடு 4 உடையிறதுக்கு அது போதும். சொல்றது மட்டும் இல்லை, சாதிப்பாங்க. என்னுடைய பர்ஸில் நான் எண்ணி வச்சேன் 500 ரூபா. இந்த 500 ரூபா அவங்க தான் எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க, மறந்துடுவாங்க, கணக்கில் விட்டு போயிடும். அதுக்கு பலிக்கடா யாரு? அங்கே யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. மாமியார் மருமகளை சொல்லுவாங்க, மருமகள் மாமியாரை சொல்லுவாங்க, அம்மா பொண்ணை சொல்லுவாங்க, அப்பா பையனை சொல்லுவார். இதெல்லாம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட காரியம். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அதுதான் முக்கியமா. இதை ஜெயிக்க வேண்டும். இங்கேதான் அவரை என்ன செய்ய வேண்டும்? இந்த மனுஷர் முன்பாகத்தான் நாம் அவரை அறிக்கை பண்ண வேண்டும். எப்படி அறிக்கை பண்ணுவது? அறிக்கை பண்ணுவதற்கும் ஒரு தந்திரம் இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், அதை நான் சொல்றேன், யாருக்கும் சொல்லாதீங்க. ஒரு சின்ன விஷயம்தான். இந்த பிரிவினை எல்லா வீடுகள்லையும் இருக்கு, எல்லா வீட்லையும் இருக்கு. பாஸ்டர் கொஞ்சம் கேள்விப்படுவார், அந்த வீட்டில் கொஞ்சம் புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு, நல்ல விசுவாசி, சபை காரியங்களில் பங்கெடுக்கிறாங்க, நல்ல காணிக்கை கொடுக்குறாங்க, முன்னே நிற்கிறாங்க, ஆனால் வீட்டில் ஒரு சின்ன புகைச்சல் இருக்குன்னு பாஸ்டர் கேள்விப்படுவார். கேள்விப்பட்டுட்டு நம்ம போகலாம், நம்ம போய் ஜெபிக்கலாம், அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலான்னு போவார். போய் உட்காந்து ஏதாவது ஒரு பேச்சில் அப்படி லைட்டாக வந்துட்டுன்னு அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆலோசனை கொடுத்துடலான்னு பிளான் பண்ணி போவார். அங்கே போனால் என்ன செய்வாங்க? ஒன்றும் வெளியே தெரியாது. வாமா பாஸ்டர் வந்திருக்காங்க, ஜெபம் பண்ணலாம் வாமான்னு கூப்பிடுவார். உடனே அம்மா ஓடி வருவாங்க, பையனை கூப்பிடு, மகளை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் வருவாங்க, ஒரு ஜெபம். பாஸ்டருக்கு கண்டுபிடிக்கவே தெரியாது. என்ன இது, நம்ம கேள்விப்பட்டோம் குடும்பத்தில் பிரச்சனைன்னு, போய் அதை முடிக்கலான்னு போனால் இந்த மாதிரி இருக்கே, இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நானா பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி வந்துடக்கூடாதுன்னு அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் மூச்சு கட்டாமல் வந்துடுவார். இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய சபையிலும். எத்தனை குடும்பங்கள்லாம் அப்படி இருக்குன்னு தெரியல. இருக்குதோ இல்லையோ, அந்த குடும்பம் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம். இந்த தகப்பனுக்கு மகனாக பிறப்பது, இந்த மாமியாருக்கு மருமகளாக வருவது, அது ஏதோ தவறுதலாக வரல, அந்த மாட்டிக்கிட்டனே இந்த குடும்பத்தில் அப்படி என்று நாம் ரிக்ரெட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இவையெல்லாம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட காரியம். இதை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. எனக்குண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், அன்னம் தானம் அது 2 வார்த்தை. தானம் அப்புறம் அன்னம், அன்னம் பிளஸ் தானம், அன்னதானம்.
அதாவது சாப்பாட்டிற்காக ஏழை மக்கள், கஷ்டப்படுற மக்களுக்கு எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணால் யாவும், அதில் கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை நான் கொடுக்குறேன் அப்படி இல்லை, எல்லாத்தையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தால, என் சரீரத்தை கூட நான் பார்க்கல, அதையும் நான் என்னுடைய நலனை கருதாமல் மற்றவர்களுடைய நலனை கருதி சுட்டரிக்கப்படுகிற அளவுக்கு நான் கொடுத்தாலும், வெளியே போனா ஐயோ அவர் தெய்வங்க, அவர் தெய்வம், எங்களுக்கு சாப்பாடு போடுற தெய்வம்னு கும்பிடுவாங்க, மக்கள் வாயார வாழ்த்துவாங்க. ஆனால் வீட்டில் வந்தா வெளியே தெய்வம், வீட்டில் வந்தா புலி. ஏன்னா அந்த வீட்டு சூழ்நிலை என்ன மாற்றிடுதுங்க. நான் நல்லவன், வெளியே நல்லா தான் இருக்கிறேன், ஊரெல்லாம் என்னை போற்றுது, எல்லாம் வாழ்த்துது, இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும் என்ன சாபம்னு தெரில, வீட்டில் வந்தாலே என்னுடைய எல்லாமே மாறிடுது, நான் புலியாக மாறி விடுகிறேன் என்று சொல்லுகிற ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. வீட்டு சூழ்நிலை சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, அப்படி என்று சொல்லுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணுறாங்க, தனக்கென்று எதையும் வைக்கல, தன்னுடைய நலனை பார்க்கல. ஆனால் அன்பு அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம், இன்பு 3 வார்த்தை தான், 3 எழுத்து, ஒரு சின்ன வார்த்தை. அந்த சின்ன வார்த்தையை ஒன்று நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாததுனால என்ன இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நம்ம ஆண்டவராகிய இயேசுவை என்ன செய்ய முடியலை, அறிக்கை பண்ண முடியலை. ஏனென்றால் அந்த அன்பு இல்லாததுனால. அந்த அன்பை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அந்த கோபிக்கிற மகனிடத்துல, வெறுக்கிற மகனிடத்துல, கடிச்சு கொதற மாதிரி சுபாவமுள்ள தகப்பனிட்ட, விரட்டி விரட்டி வேலை வாங்குற மாமியார்கிட்ட, பிடிக்காத மருமகள்கிட்ட அந்த அன்பை எடுத்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க பார்ப்போம். இடிக்க இடிக்க குட்ட குட்ட அன்பு தான் வெளியே வந்ததுன்னா நல்லா இருக்குமா இருக்காதா? கசப்பை விட, கடுமையான வார்த்தைகளை விட, வெறுப்பை விட அந்த அன்பை நாம் எடுத்து வெளிப்படுத்தும் போது நிச்சயமா அடுத்த பக்கம் அப்படி தானா மாறிடுங்க. கண்டிப்பா மாறும். 2 பேருக்கு மனஸ்தாபம், சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தர் பேசாம அமைதியா இருந்து பாருங்க, பேசாம இருக்க முடியாத. லெஃப்ட் ரைட்டு கொடுக்கும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் பேசாம இருந்தா நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஆகிறது. அது எப்படி நான் ஏற்றுக்கொள்ளுவேன்? அவங்க தவறான காரியத்தை என் மேல சொல்றாங்க, நான் பேசாம இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னது? பேசாம இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னது? அக்செப்ட் பண்ற மாதிரி. ஆமா, நீ சொல்றபடிதான் நான் அக்செப்ட் பண்ற மாதிரி. ஆனா யார் பார்க்கிறது? கர்த்தர் பார்க்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் அன்பை காட்ட சொல்லியிருக்கார். அதனால நான் பேசாம இருக்கேன், நான் தாழ்மையா இருக்கேன். அதுதாங்க முக்கியம். அதை நமக்கு பக்கத்துல எதிர்க்க இருக்கிறவங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, அன்பை காட்டும்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் அன்பை காட்டுறேன், அன்பை கொடுக்குறேன். அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் என்னாலும் அப்படி இருக்க முடியாது. கூடவே இருக்கிறவங்க இல்லை, ஒரே குடும்பம் இல்லை, 24 மணி நேரம் பார்க்குறோம்ல. கல்லும் கரைஞ்சுதான் ஆகும். ஒரு நாளில் கண்டிப்பாக கல்லும் கரையும். தண்ணி ஓட ஓட எவ்வளோ பாறையாக இருந்தாலும் அது ஒரு சில வருஷங்கள் போகும்போது அந்த கல் கூட பாறையும் கூட கரைஞ்சிரும். ஏன்னா தண்ணி ரெகுலராக அப்படியே ஓடிட்டே இருக்கும். அது அதோடைய வேலை செஞ்சிட்டு இருக்கோம். நடக்க வேண்டியது நடக்கும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பை காட்ட வேண்டும். அது ஒன்று தாங்க செய்யணும்.
பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம கொடுக்க வேண்டிய கடமைகள், செய்ய வேண்டிய கடமைகள் செஞ்சு தான் ஆகணும். பையன் சொல்லுவான், என்ன இவர் ஊருக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு, தங்கள் பிள்ளைகளுக்கு வேணும்னு வைக்க தோணும் இல்லையா? பிள்ளைகள் கிடையாதா? கூட உள்ள பையன் பிராண்டட் ஷர்ட் போடுறான், பிராண்டட் ஷூ போடுறான், ஷர்ட்டெல்லாம் எவ்வளோ அழகாக, நான் பிச்சைக்காரன மாதிரி போகிறேன், எனக்கு கேவலமாக இருக்குது அப்படி என்று மகன் சொல்லுவான். தகப்பன் என்ன செய்வார்? தனக்குண்டானது எல்லாம் என்ன செய்வார்? அன்னதானம் பண்ணி கொண்டிருப்பார். நாம் அன்பை காட்டினால் அதற்கு தானாகவே அன்பு தான் திரும்ப வரும். ஒருவேளை இன்றைக்கு உடனே வரலன்னாலும் நாளைக்காவது வருங்க. ஆண்டவர் சொல்றத நாம் கை கொண்டோமானால் நிச்சயமாக இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சது அவர் தான். தகப்பன் என்று சொல்லுகிற ஒரு ஆள், இன்னொரு தகப்பன் கிடைக்காது. தகப்பன் தகப்பன் தான். அவர்கிட்ட கூடுதல் குறைவுகள் இருக்கலாம், ஆனால் நாம் செய்ய வேண்டியது அன்பை காட்டணும். அப்போ தகப்பன் அன்பானவராக மாறி விடுவார். தகப்பன் இன்னொரு ஆளை பக்கத்து வீட்டில் உள்ளவர் அன்பா இருக்காருன்னு அவரை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது. அப்பா இவர் தான். அதே மாதிரி அம்மா அம்மா தான். அம்மா ஒரு வேளை பார்க்கறதுக்கு அழகில்லாமல் இருக்கலாம், உங்களுடைய படிப்புக்கு ஏற்றபடி உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு தகுதி இல்லாதவங்களாக இருக்கலாம். ஆனால் அம்மா அம்மா தான். அந்த அம்மா மறுபடி ஒரு முறை வாழ்க்கையில் கிடைக்க மாட்டாங்க. இதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். குடும்பம் அவரால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கினதும் அவர் தான். அவர் என்ன சொல்கிறார்? அன்பு கூறும்படியாக சொல்லுகிறார். நீ வேற எதை செய்தாலும் பிரயோஜனமே இல்லை, அந்த அன்பை நீ வெளிப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். 7வது வசனத்தில், அதே அதிகாரம் 7வது வசனம், முதல் வரியும் கடைசி வரியும் வாசி. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். என்னது? அன்பு. அன்பு என்ன செய்யும்? அன்பு இருந்தா, நாம் ஒருவரிடத்துல அன்பா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு தவறு செஞ்சா கூட நம்ம அதை பொறுத்துவோம். ஏன்னா அன்பு அன்பு எல்லாத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சகலம் என்று சொல்லும்போது மலையாளத்தில் சகலம்னா கொஞ்சம், தமிழில் சகலம் என்று சொன்னால் எல்லாமே, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அப்போ எல்லாவற்றையும் அன்பு தாங்கணும், சகிக்கணும். அதுதான் அந்த அன்புடைய குவாலிஃபிகேஷன். அப்போ நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். எங்க? குடும்பத்தில். குடும்பத்தில் ஆண்டவர் கொடுத்த மனுஷர் அவங்க. இவங்க எல்லாம் மனுஷர், குடும்பத்தில் உள்ள மனுஷர். அங்கே எப்படி அவரை அறிக்கை பண்ணுவது? எப்படி? இதுதாங்க அறிக்கை பண்ணுவது. அறிக்கை பண்ணுதுன்னா வாயினால் போய் சொல்லணும், அவங்க ஒன்று பேச நம்ம ஒன்று பேச, அதல்ல அறிக்கை. அறிக்கை என்று சொல்லுவது நம்ம மூளையை பயன்படுத்தணும். பயன்படுத்தி ஆண்டவர் அன்பாக இருக்கும்படியாக சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய அன்பை மட்டும்தான் காட்டுவேன், நீ எவ்வளோ அடி என்ன அடித்தாலும் நான் அன்பை மட்டும்தான் காட்டுவேன். என்கிட்ட இருந்து எந்த தவறுதலான வார்த்தையோ தவறுதலான ஒரு சுபாவத்தையோ நீ எடுக்க முடியும். அவர் சேலஞ்சு பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன அடி அடித்தாலும் என்கிட்ட இருந்து என்ன தான் வரும்? அன்பு தான் வரும். நீ அடிச்சுப்பாரு, திட்டிப்பாரு, என்னை ஒதுக்கி வச்சுப்பாரு, ஆனால் என்கிட்ட இருந்து நான் அன்பை மட்டும்தான் கொடுப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. உங்கள் குடும்பம் பரலோகமாக மாறுதா இல்லையான்னு பாருங்க. பரலோகத்துக்கு போய் தான் பரலோகத்தை பார்க்கணுன்னு இல்லைங்க. பரலோகமே என் இன்பமேன்னு பாடுறோம், செத்த பிறகு அங்கே போய் தான் பரலோகத்தை பார்க்கணுன்னு இல்லை. இங்கேயே பூலோகத்தில் நம்ம வீடு பரலோகமாக இருக்கும். அதுக்கு ஒரு மாற்று, பரலோகத்துக்கு ஒரு மாற்று தான் நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் அமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பரலோகமாக மாற்ற வேண்டிய கடமை யாருக்கு? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கணக்கு கொடுக்க வேண்டியது ஒரு ஆண்டவருக்கு. அவர் அதான் சொல்றாரு, நீ என்ன அறிக்கை பண்ணலைன்னா நானும் ஒன்னும் அறிக்கை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நாம் குடும்பத்தில் முதலாவது அறிக்கை பண்ணுவோம். ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு 2வது பண்ணலாம். முதல்ல நம்ம குடும்பத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். சரியா?
அடுத்தது ஒரு வசனம் எடுங்க. 35வது வசனம். அதாவது மத்தேயு 10வது அதிகாரம் 35 வாசிச்சிட்டோம்ல. 38வது வசனம் வாசிங்க. ஆமா, வாழ்க்கை என்றாலே போராட்டம் தான். குடும்ப ஜீவியம் என்றாலே போராட்டம் தான். எல்லாமே மலர் தூவிய மெத்தையாக இருக்காது. போராட்டம், எல்லாருக்கும் ஒரு விதமான போராட்டம் இருக்கு. போராட்டம் இல்லை என்று சொல்லுகிறவர் இதில் யாருமே இருக்க முடியாது. ஒரு விதமான போராட்டம். குடும்பத்தில் எல்லாம் சரியா இருக்குன்னா சரீரத்தில் போராட்டம், பலவீனங்கள். அப்போ போராட்டமான வாழ்க்கை தான். அதில் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த கோணத்திலாவது இருக்கலாம். அந்த சிலுவை எப்படியாகவும் இருக்கலாம். அந்த சிலுவையை நீ தூக்கிட்டு உன் சிலுவையை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவருக்கு பாத்திரனா நம்ம இருக்கவே முடியாது. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லலாம், அழலாம், பண்ணலாம். ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் இருக்கேன்னு அழலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சிலுவையை நீ தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வா. என்கிட்ட முறையிடாத. ஐயோ நான் சிலுவையை தூக்கிட்டு பாரஞ்சு வைக்கிறேனேன்னு முறையிடாத. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ அன்பை அடிக்க அடிக்க அன்பை காட்டிக்கிட்டே இரு. சோதனை வர வர அன்பை காட்டிக்கிட்டே இரு. உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் எடுங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோட கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஆமா, அவரோடு கூட. அவர் நம்மோடு கூட தான் இருக்காரு. அவர் என்னோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவரோடு கூட. நம்ம சிலுவையை சுமந்தா யாரும் சுமக்கிறா? அவரும் சுமக்கிறாருங்க. அவர் அதரிசனமாக இருக்கிறார். அவர் நான் இப்போ சிலுவையை சுமக்கிறேன்னா அவர் என்னோடு கூட அவரும் சேர்ந்து தான் சிலுவையை சுமக்கிறார். நான் பாடுகளை அனுபவிக்கிறேன்னா அவரும் என்னோடு சேர்ந்து தான் பாடு அனுபவிக்கிறார். அவரோடு கூட, வித் கிரைஸ்ட். எப்போதும் நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அப்போ அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். சந்தேகமே இல்லைங்க. பாடு சகிக்கணும். அடுத்தவங்க சிலுவையை தூக்க சொல்லல. தன் சிலுவை, உன் சிலுவையை நீ தூக்கு. முறுமுறுக்காத, ஆண்டவர்கிட்ட முறையிடாத. உன் சிலுவையை நீ தூக்கு. அவரோடு கூட தான் நீ சிலுவையை தூக்குற. அவர் உன் கூட தான் இருக்காரு. அதரிசனமாக அவர் உன் கூட இருக்கிறார். அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நிச்சயமாக நாம் ஆளுகையும் செய்வோம். சந்தேகமே கிடையாது. சரியா? கடந்த 1 வருடமாக நான் ரொம்ப உணர்றேன், ஆண்டவர் என்ன அவர் தோளிலே சுமந்து அவர் கொண்டு போகிறத நான் ரொம்பவே உணர்றேன். என்னன்னா, ஆலோசனை கொடுப்பதில், என் கூட பேசுவதில், என் கூட நிறைய பிரச்சனையான காரியங்களில் ஈடுபடுவதில், எல்லாவற்றிலையும் அவர் என்னோடு கூட இருந்து என்னை வெற்றி சிறக்க பண்ணி வருகிறார். கடந்த 1 வருடமாக அது ரொம்ப ரொம்ப நான் நிதர்சனமாக நான் உணர்கிறேன். என்னை அவர் சுமந்து நடத்தி வருகிறதை. ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவரோடு கூட சிலுவையை தூக்கணும். அவரோடு கூட பாடுகளை சுமந்து செல்வோமானால் அவரோடு கூட நாம் என்ன செய்வோம்? ஆளுகையும் செய்வோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜெபம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன். இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் பெற்றீர்கள் என்றால்
வெற்றி பெற்றீர்கள் என்றால் என்னது? எதுல வெற்றி? குடும்பத்துல சூழ்நிலைகளை மாற்றி அன்பை மட்டும் நீங்க காட்டினால் குடும்பத்து சூழ்நிலை மாறிடும், குடும்பம் பரலோகமாக மாறும், ஜெயம் பெற்றுக்கொள்வோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். எப்போ? அங்க போன பிற்பாடு ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷர் முன்பாக என்னை நீ அறிக்கையிட்டால் நானும் பிதாவின் முன்பாக அறிக்கையிடுவேன் என்று சொன்னார். அந்த வசனம் தான் பாருங்க. அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை, அவனுடைய பெயரை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவனுடைய நாமத்தை நான் அறிக்கை இடுவேன். யார் அறிக்கையிடுவா? அவர். யாருக்கு பேரை அறிக்கையிடுவாரு? என் பெயரை அறிக்கையிடுவார். எனக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிப்பார். பிதா முன்பாக என்னுடைய பெயரை அறிக்கையிடுவார். ஏன்? நான் அவருடைய நாமத்தை மனுஷர் முன்பாக நான் அறிக்கையிட்டேன். அதை முதல்ல சொல்லிட்டாரு. நீ என்னை அறிக்கையிட்டால் நானும் பிதாவின் முன்பாக உன்னை நான் அறிக்கையிடுவேன் என்று சொன்னார். அந்த வசனத்தை தான் இங்கே பார்க்கிறோம். அதனால நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டு போவோம். நான் அவருடைய நாமத்தை என்னுடைய குடும்பத்தில் நான் அறிக்கையிடுவேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வெறுப்பை காட்டாம அன்பை மட்டுமே நான் வெளிப்படுத்துவேன். ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. இந்த வசனங்களை வீட்டில் போய் ஒரு முறை கூட வாசிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷன்கிட்ட அவர் என்ன செய்கிறாரு? வாக்குறுதி கொடுக்கிறார். நீ என்னை அறிக்கையிட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாகவும் அவருடைய தூதரின் முன்பாகவும் நான் உன்னுடைய பெயரை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய தேவன் நமக்கு ஒரு பெரிய ப்ராமிஸா கொடுக்கிறாரு. நம்மெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஊதனா பறந்து போற தூசி மாதிரி. ஆனா அவரு நமக்கு சத்தியம் பண்றாரு. நீ என்ன அறிக்கை பண்ணு, உன்னுடைய வாழ்க்கைய பூங்காவனமா மாத்து, உன்னுடைய வாழ்க்கைய பரலோகமா மாத்து. நானும் உன்னை மறக்க மாட்டேன். பிதாவின் முன்பாக உன்னுடைய பெயரை அறிக்கை இடுவேன். உனக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிப்பேன். ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன்னுடைய பெயரை கிறுக்கி போட மாட்டேன் அப்படி என்று அவர் சத்தியம் பண்ணுகிறார். ஜெபிப்போம். அவர் சின்ன ஜெபம் பண்ணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒரு முத்தாக, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு வைரமாக அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை பிராக்டிஸ் பண்ண கிருபை தாங்கப்பா. நீர் பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, அன்பை மட்டும் கொடுக்கும்படியாக சொல்லுகிறீரப்பா. அந்த அன்பை மட்டும் நாங்கள் கொடுக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.